அமெரிக்காவும் ஈரானும் தற்காலிக போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்காலிக போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஆர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் மறுத்துள்ளது. இதையடுத்து என்ன நடக்கப் போகும் என்ற அச்சத்தை உலக நாடுகள் இடையே ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான போர் ஒரு மாதத்திற்கும் மேலாக, அதாவது 38 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள், எரிசக்தி மையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக போர் நிறுத்த திட்டம் குறித்து அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. ஆனாலும் தற்காலிக போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஆர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கப் போவதில்லை என்பதை ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் அதனை தொடர்ந்து ஒரு விரிவான ஒப்பந்தம் என 2 கட்ட செயல்முறையை முன்வைக்கிறது. இந்த திட்டம் குறித்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர், அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தற்காலிக போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஆர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முடியாது. அதேபோல இதில் ஒரு முடிவை எடுப்பதற்காக ஈரான் எந்த அழுத்தங்களையும் அல்லது காலக்கெடுவையும் ஏற்காது என்று ஈரான் தரப்பில் உறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக அமெரிக்கா, ஈரான் மற்றும் மத்தியஸ்தர்கள் இருகட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக 45 நாட்கள் போர் நிறுத்தத்தை பரிசீலித்து வருவதாகவும், இது இறுதியில் மத்திய கிழக்கில் மோதலுக்கு நிரந்தர முடிவை கொண்டுவர வழிவகுக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன. ஆர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரானுக்கு ட்ரம்ப் ஒரு இறுதி காலக்கெடுவை வழங்கியுள்ளார். மேலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாகவும் ஓர் உடன்பாடு எட்டப்படும் வாய்ப்பு இருப்பதாகவும், பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.